முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்க்கு எதிரான 4 வழக்குகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். விவரங்கள். கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்டார். அந்த நேரத்தில் அந்த தேர்தல் விதிமுறைகளை மீறி அதிக எண்ணிக்கையில் வாகனங்களில் சென்று பிரச்சாரம் செய்தது மற்றும் இரவு 10 மணிக்கு மேல் பட்டாசு வெடித்து பிரச்சாரம் செய்வது தொடர்பாக ஓபிஎஸ் மீது பரமக்குடி, திருவாடானை, திருப்புல்வானி மற்றும் கீழக்கரை காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. கடந்த 2024ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்று ஓபிஎஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் இன்று நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்த போது ஓபிஎஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், அதாவது தேர்தல் விதிமுறைகள் தொடர்பாக தகுதியான அதிகாரி புகார் அளிக்காமல் காவல்துறை அதிகாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த ஒரு 3 வழக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரு வழக்கில் காலதாமதமாக குற்றப்பதிவு தாக்கல் செய்ததாக கூறி இந்த வழக்கில் ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் ஓபிஎஸ் எதிராக தொடரப்பட்ட 4 தேர்தல் வழக்குகளில் தேர்தல் விதிமுறை வழக்குகளை தற்போது ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.